வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 65 வயது 80 வயதிற்கு மேல் உள்ள அரசு ஓய்வூதியர்களுக்கு அதிக மாத பென்ஷன் வழங்குவது சார்ந்து 3 குட் நியூஸ் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பின்பு கிடைக்கக்கூடிய அதிகரித்த ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரை வைத்துள்ளது. இத்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய அளவில் நிதி நிவாரணம் கிடைக்கும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? வயது அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும்? ஓய்வூதியர்கள் அதனுடைய நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள் என்பது சார்ந்த அனைத்து விவரத்தையும் பார்க்கலாம். ஓய்வூதியர்களுடைய வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது 80 வயதிற்கு பின்புதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. இது வயதிற்கு ஏற்ப அதிகரிப்பு செய்யப்படும். புதிய திட்டத்தின் அடிப்படையில் இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்தே தொடங்கக்கூடும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும். 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம். இது ஏற்கனவே அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது 80 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு தற்போது 20% கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வயதை குறைக்க வேண்டும், அதாவது 65 வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு ஒரு பரிந்துரை வைத்துள்ளது. கடந்த பல ஆண்டாக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன. ஆனால் அரசு இதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெற்று ஒருவர் வயதாகும் போது சரியான வயதில் நிதியுதவியை பெறக்கூடிய வகையில் இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ராஜஸ்தான் அரசு சமீபத்தில் இந்த கொள்கையை அமல்படுத்தியுள்ளது. சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தியிருப்பதால் மத்திய அரசு மீது இதை அமல்படுத்துவதற்கான அழுத்தம் அதிகரித்துள்ளது. மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை அரசு பரிசீலிக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது. இந்த வயது கம்மி பண்ணக்கூடிய இந்த கோரிக்கை சார்ந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.